2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் உண்மை உள்ளவராய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் ஒரு உண்மை உள்ள தேவன். ஒரு VBS நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் வந்து அங்கே இருக்கிற ஜனங்கள் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் மிகவும் கடினமான ஒரு விடுகதையை அந்த பிள்ளைகளிடத்தில் கேட்க ஆரம்பித்தார். அந்த விடுகதை எந்த பிள்ளையும் பதில் சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் ரொம்ப கடினமான ஒரு விடுகதையை பைபிளிலிருந்து எடுத்து ஆழமான சிந்தனையில் அந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் அவர் கேட்க ஆரம்பித்தார். அது சொல்லும்போது சொல்றாரு, இந்த விடுகதைக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொகை, ஒரு 10,000 ரூபாய் நான் பண்றேன், நான் கொடுக்குறேன். இன்னும் பெரிய விஷயம்தான். 10,000 ரூபாய் அந்த பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சாரு, எந்த பிள்ளையும் அந்த விடுகதைக்கு பதில் சொல்லாதுன்னு நினைச்சு அவர் சொல்லிட்டாரு. அவர் அந்த விடுகதையை சொன்ன உடனே ஒரு பையன் எழுந்த உடனே அந்த விடுகதைக்கு பதில் சொல்லிட்டார். அல்லேலூயா. இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த பையன் இந்த விடுகதைக்கு பதில் சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன பண்றாரு, அந்த பையன்கிட்ட சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு சைலண்டா அந்த காசு கொடுக்காம வச்சுக்கலான்னு பார்த்தாரு. அல்லேலூயா. அந்த பையன் பாருங்க, விடுகதையை சொல்லிட்டு கிட்ட வந்து, ஐயா ஸ்தோத்திரம், அந்த காசு கொடுங்க. அல்லேலூயா. உடனே அந்த ஊழியக்காரருக்கு முகமே மாறி போச்சு. அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பையன் என்ன கிட்ட கூப்பிட்டு, எப்பா முடிஞ்ச பிறகு நான் தரேன், ஏன்னா அவர்கிட்ட இல்லை, அவன் தெரியாம வாக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. நல்லா கவனிப்பீங்க. மனுஷனுடைய செயல்பாடுகள் இப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய செயல்பாடு எப்படி தெரியுமா? சொன்னதை செய்வாரு. அல்லேலூயா. சொன்னதையும் செய்வாரு, சொன்னதையும் செய்வாரு. ஏன்னா அவர் உண்மை உள்ள தேவன் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. நல்லா கவனிங்க. இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தை நாம உண்மை கிடையாது. அல்லேலூயா. ஆனா தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றோம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தேவனை மறந்து போகிறோம். அல்லேலூயா. தேவனை விட்டு விலகி போகிறோம். எனக்கு அன்பான தேவன் இல்லை, ஒருபோதும் நம்ம தேவனை விட்டு விலகி இருக்கவே கூடாது. கர்த்தரை நம்பி வாழுங்க. கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் உண்மை உள்ள தேவன். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.